ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது கலைச்சொற்கள் ரிலேட்டடாக ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 6th to 12th புது புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களும் தொகுத்து 7 வீடியோ மொத்தமாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இது இல்லாமல் மற்ற டாபிக்ஸில் இலக்கணம், திருக்குறள் ரிலேட்டடாகவும் நான் போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பழைய புக்கில் 6th to 12th இருக்கும் இல்லைங்களா, பழைய புக்ஸு எதெல்லாம் ரெஃபர் பண்ணுமோ அதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல் பாருங்கள், ரெக்கார்ட் அப்படின்னு என்னது? ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஆவணம், நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லைங்களா. ஸோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஆவணம். அடுத்து செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க யார்? செயலர். மேனேஜர் அப்படிங்கிறவங்க மேலாளர். ஃபைல் அப்படின்னா நம்ம வந்து கோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோநோட் அப்படிங்கிறது ஒப்புச்சீட்டு. ஓகேங்களா. அடுத்து பால்கனி அப்படிங்கிறது நமக்கு வந்து முன்னாடி இருக்கிறது இல்லைங்களா. ஸோ முகப்பு மாடம். அடுத்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு. இதுவே பாஸ்வேர்டு அப்படின்னா கடவுச்சொல் சொல்லுவாங்க. அடுத்து டிசைன் அப்படிங்கிறது வடிவமைப்பு. சாம்பியன் அப்படிங்கிறது வாகை சூடி வெற்றியாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அடுத்து விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு. டெலிகேட், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறது அப்படி சொல்கிறது பேராளர். பேராளர். அடுத்து ஸ்பெஷல் பஸ் அப்படிங்கிறது தனி பேருந்து, சிறப்பு பேருந்து அப்படி கூட சொல்லலாம். அடுத்து ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு. ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது வாழ்த்தொப்பம். அடுத்து விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு. ப்ரீஃப் கேஸ் அப்படிங்கிறது குறும்பெட்டி. லம்சம் அப்படிங்கிறது திரட்சி தொகை. லம்பா ஒரு சம் இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, லம்பா நிறைய அப்படிங்கிற திரட்சி தொகை. மெயின் ரோடு முதன்மை சாலை. புரோட்டோகால் அப்படிங்கிறது மரபு தகவு. அடுத்து செக் அப்படிங்கிறது காசோலை. ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு. அடுத்து பாருங்கள், பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படிங்கிறது பார்வை நிலைப்பு. விஷன்ங்கிறது பார்வை, பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நிலைச்சு பார்வை நிலைப்பு. டப்பிங் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கை. அடுத்து டைரக்டர் இயக்குனர். ஷூட்டிங் அப்படிங்கிறது படப்பிடிப்பு. கார்ட்டூன் அப்படிங்கிறது கருத்துரு. அடுத்து நெகட்டிவ் அப்படிங்கிறது எதிர்சுருள். அடுத்து கேமரா படப்பிடிப்பு கருவி. ட்ராலி நகர்த்தும் வண்டி. மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி. அடுத்து ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி. படம் வந்து நமக்கு வந்து அங்கே காமிக்குள்ள திரையில், ஸோ அதனால் பட வீழ்த்தி. அடுத்து லென்ஸ் அப்படிங்கிறது உருப்பெருக்கி, சின்னதாக இருக்கிறத பெருசு பண்ணிக்காம. மோஷன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது இயங்குரு படங்கள். இது வந்து சினிமாட்டிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அடுத்து பாருங்கள், அடுத்து இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கிறது அனைத்து நாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷன் லாங்கிறது அரசியல் அமைப்பு சட்டம். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது உச்சநீதிமன்றம். ஹைகோர்ட் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றங்கள். ரைட்ஸ் அப்படிங்கிறது சட்ட ஆவணங்கள். சப்ஸ்டான்டிவ் லா அப்படிங்கிறது உரிமை சட்டங்கள். ப்ரொசீஜரல் அப்படின்னா அது ப்ரொசீஜர் படி பண்ணப்போ செயற்பாட்டு முறை சட்டங்கள். இந்தியன் பெனல் கோட் அப்படிங்கிறது என்னது? இந்தியன் தண்டனை சட்ட தொகுப்பு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. அடுத்து சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறது உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. ப்ரொசீஜருங்கிறது செயல்பாட்டு முறை, கோடுங்கிறது தொகுப்பு வருது, சிவில்ங்கிறது உரிமையியல். அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுங்கிறது சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட், சக்சஷன்னா வாரிசுரிமை சட்டம். அடுத்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்புங்கிறது நீதிமன்ற கட்டண வில்லை. ஸ்டாம்புங்கிறது வில்லை, கட்டண வில்லை. அடுத்து பாருங்கள், இது வந்து நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக இருக்கும். புல்லட்டின் அப்படிங்கிறது சிறப்பு செய்தியியல். அடுத்து டெட்லைன் குறித்த காலம். எடிட்டோரியல் தலையங்கம். ஃபேக் நியூஸ் பொய் செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி. ஃபோலியோ நம்பர் இதழ் எண். க்ரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. இது வந்து நமக்கு இருக்கும். லே அவுட் அப்படிங்கிறது செய்தித்தாள் வடிவமைப்பு. இதழியல் அப்படிங்கிறது அந்த ஜேர்னலிசம் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம போட்டு இது வந்து 8வது வீடியோ. இந்த 8 வீடியோவும் நம்ம புக்கில் இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கலைச்சொற்களுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அப்போது நம்ம இதில் யூஸ் பண்ணாத, நம்ம இதில் படிக்காத கலைச்சொற்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா புக்குள்ளே ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதையும் சேர்த்து கவர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.